Sivagari's Hit Session, March 17. So, public health education related on editorial. So, what is this public health? We know that பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கும்போது டாக்டர்ஸ் நர்சஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அணுகியிருப்போம். பட் தேர்ஸ் அன் another perspective that is a public health professionals. ஸோ who are they அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்டடீஸே இருக்குது. தேர்ஸ் அ மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த். ஸோ அப்போ ரெகுலராக படிக்கக்கூடிய கோர்சஸ் மெடிக்கல் கோர்சஸ்க்கு இருக்க என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி த டாக்டர்ஸ், ஃபிசிஷியன்ஸ் இவங்க எல்லாருமே அது கீழே வருவாங்க. வேறஸ் இந்த பப்ளிக் ஹெல்த் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர்லி இட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரிவென்ஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் கம்யூனிட்டி லெவலில் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதர் இட்ஸ் மேஜர்லி இந்த ஹெல்த் கான்சுலேட்ஸ் கவுன்சில்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கேட்டகரிக்கில் திஸ் பீப்புள் வந்து வருவாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் இவங்களுடைய நீட் அதிகமாக ஃபீல் பண்ணப்பட்டது. பட் லேட்டர் டேஸில் இவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது பெரிய லெவலில் இப்போது இல்லை. ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டோடைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த ஃபீல்டில் குறைஞ்சது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். அண்ட் ஆல்சோ தெர் ஆர் நோ ப்ராப்பர் ரெகுலேட்டரி ஃபார் திஸ் போர்டு. இவங்க வந்து ஐதர் ஆஃப் யூஜிசி கீழேயும் வரமாட்டாங்க, நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் கீழேயும் வரமாட்டாங்க. ஸோ தட் இஸ் அ ஒன் ப்ராப்ளம். ஸோ அப்போது ப்ரைவேட்ஸ் தான் வந்து இந்த செக்டர்ஸை இந்த எஜுகேஷன் ஃபீல்டை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் தெர் இஸ் நோ ப்ராப்பர் கரிக்குலம், குவாலிட்டி பெரிய லெவலில் இல்லை. பிகாஸ் ஆஃப் no proper regulation, qualities இல்லை. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் தீஸ் செக்டர்ஸ் ஆர் அண்டர் கோயிங் வித். ஸோ இதுக்கு ஆத்தர் வந்து அடிஷ்னலாக சில பாயிண்ட்ஸ் என்னென்ன இன்சைடில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிகின் வித் த யூஎஸோடைய அந்த WHO அவங்க வெளியே வர்றதா சொன்னக்கூடிய அந்த ப்ரொபோசல் ஆஸ் வெல் அஸ் யூஎஸ் எய்டு, அந்த நிதி ஹெல்த் ரிலேட்டடாக நிதி வழங்குறத நிறுத்துறதாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து ஹெல்த் செக்டர்ஸை பெரிய லெவலில் பாதிக்கும். பட் இந்தியன் ஹெல்த் மார்க்கெட்டை பெரிய லெவலில் பாதிக்காது. பிகாஸ் நம்ம இன்டர்நேஷ்னல் எய்ட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரில் வெறும் 1% தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் ஆர்டிகல் 47 இந்த பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டெடிக்கேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஈவன் எஸ்பெஷலி கோவிட் டைமில் வி ஹவ் ஃபெல் தட் நீட் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஃபர்தராக இந்த ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற கொல்கட்டாவில் 1932 வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தே இன்டேக் இந்த ப்ரிவென்ஷன் அண்ட் சோசியல் மெடிசன் இது ரிலேட்டடான நிறைய ஆக்டிவிட்டீஸை முன்னெடுத்த பீப்புள்ஸ். இவங்களை வந்து இந்த ஃபீல்டை வந்து கம்யூனிட்டி மெடிசன் அப்படிங்கிற மாதிரியும் மீன் பண்ணுறாங்க. அண்டு இதில் மாஸ்டரைஸ் பண்ணுறவங்கள ஸ்பெஷலிஸ்ட் இன் கம்யூனிட்டி மெடிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் திஸ் பப்ளிக் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ மெனி பீப்புள் வந்து இந்த கோர்சஸ் அப்ராடில் பே பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் யூரோப்பியன் யூனியன், யூகே அண்ட் யூஎஸ், ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் there's a டிமாண்ட் அண்ட் சப்ளையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் we have lot of supply side, ஐ மீன் நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, பட் டிமாண்ட் இல்லை அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே வந்து மீன் பண்ணுறேன். ஸோ there is no job market. மொதல் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் வந்து செட்டப் பண்ணிட்டாங்க இந்த ஃபீல்டுக்கு, பட் அதுக்கேற்ற மாதிரியான ஜாப் வந்து இல்லை. அண்ட் இது எப்போ மேஜர் ஷிஃப்ட் இந்தியாவில் எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000 NHRM நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் கீழே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த பப்ளிக் ஹெல்த்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் மேஜர் திங் வந்து நடந்துச்சு. பட் ப்ராப்ளம் என்னென்னா அதுக்கப்புறம் ஸ்லோலி கவர்மெண்ட்டோடைய ரெக்ரூட்மெண்ட் வந்து குறைஞ்சதுனால கிராஜுவேட்ஸ் வந்து பெரிய லெவலில் ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஈவன் ஸ்மாலர் என்ட்ரி லெவல் வேகன்சிஸ் கூட நிறைய பேர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. ஸோ வேறு இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங், ஸ்டாண்டர்ட்ஸ் ட்ரைனிங் அந்த ஃபீல்டில் யாரும் கிடைக்கிறது இல்லை. ப்ராக்டிக்கல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, ஃபேக்கல்ட்டி ஷார்ட்டேஜ் இருக்குது. கரிக்குலம் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டடாக அட் ப்ரெசென்ட் பப்ளிக் ஹெல்த்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான கரிக்குலம் வந்து இல்லை. இன்ஸ்டியூஷனும் பார்த்திங்கன்னா லார்ஜ்லி இப்போ அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில். அண்ட் ஹில்லி ரீஜன்லலாம் பார்த்திங்கன்னா ஒன்று சுத்தமாகவே இல்லை வெரி ஃபியூராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தர். ஃபர்தராக
there's a mismatch அந்த ஜாப் இதில் பார்த்தீங்கன்னா there was an attempt ஒரு பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கேடர் அப்படின்னு சொல்லி கொண்டு வர கவர்மெண்ட் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் there are நிறைய ஃபேக்டர்ஸ் அதை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைவேட் செக்டருடைய டாமினன்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் அதிகமாக இருக்குது. ஸோ thereby ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்திங்கன்னா திஸ் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் வந்து கொடுக்காங்க. whereas ரிசர்ச் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஒன் ஃபீல்டு யூ கேன் கெட் மோர் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் திஸ் பப்ளிக் ஹெல்த் ஒர்க்கர்ஸ். பட் அதுவுமே இந்தியா பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சுக்கு வந்து பெரிய லெவலில் ஃபாரின் ஃபண்டு உள்ள வர்றது கிடையாது. இந்தியா இஸ் நாட் அ குட் டெஸ்டினேஷன். இப்போ நீங்கள் கம்பேர் வித் இப்போது இந்தியாவுடைய இன்டர்னல் ஃபண்டிங் மெக்கானிசமே பார்த்திங்கன்னா அண்டர் ஃபண்டடாக தான் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ப்ராப்ளம். இன்னொன்று இந்த ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ஏன்னா நிறைய ஒயிட் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அட்மிஷன் வந்து போட்டு எடுக்கிறதுனால குவாலிட்டியை பேச அவங்க கன்சிடர் கிடையாது. ஃபேக்கல்ட்டிக்கு பெரிய லெவலில் ட்ரைனிங் கிடையாது, ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ட் கரிக்குலம் இல்லை. ஸோ இது எல்லாமே அகெயின் அண்ட் அகெயின் த சேம் ப்ராப்ளம் த ஆத்தர் இஸ் பாயிண்டிங் அவுட் ஹியர். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது, ரெகுலேட்டரி பாடி இல்லை. நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆகட்டும் இல்லை யூஜிசி எதுக்கிலையுமே அவங்க இல்லை. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி ப்ராங்க்டு அப்ரோச் தேவை. நமக்கு இந்த பப்ளிக் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. கோவிட் வந்து அதை விட்னஸ் பண்ணுது. ஸோ தேர்பை கவர்மெண்ட் மேலே சொன்ன அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணணும். ஒரு டெடிகேட்டட் ரெகுலேட்டரி பாடியை வந்து செட்டப் பண்ணி அவங்க தான் இந்த கரிக்குலம் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது மினிமம் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஃப்ரம் இன்சூரன்ஸ் ட்ரிவன் ப்ரைவேட் ஹெல்த் கேர் டு ஈக்விட்டி. ஸோ இந்த எடிட்டோரியலுடைய க்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் செக்டர். ஓகே, இப்போது மேஜர்லி இந்த ஆயுஷ்மான் பாரத் இந்த ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா மேஜர்லி ஜன ஆரோக்கிய யோஜனா எல்லாமே மேஜராக எதை ஃபோக்கஸ் பண்ணால் டெரிஷரி அண்டு செகண்டரி செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுது. பட் டபிள்யூஹெச்ஓவுடைய கைட்லைன்ஸே எதை முன்னுரிமை கொடுக்க சொல்லுது அப்படின்னா ப்ரைமரி ஹெல்த் கேர் தான். பட் இதில் ப்ரைமரி ஹெல்த் கேர் பெரிய லெவலில் ஃபோக்கஸ் இல்லாமல் செகண்டரி அண்ட் டெரிஷரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த செகண்டரி அண்ட் டெரிஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் யார் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட்டு. ஸோ அப்போ இந்த வரக்கூடிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் எல்லாமே யாருக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா இன்டெரக்டாக ப்ரைவேட்டுக்கு தான் பெனிஃபிட் ஆகுது. மோரோவர் இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் நீங்கள் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான இதுக்குள்ளே கொண்டு வரும்போது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் மோர் தென் 55% இருக்கக்கூடிய இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் சம்பாதிக்கிற செலவில் 55% வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எஸ்பெஷலி இந்த ப்ரைமரி ஹெல்த்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறத நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து இந்த ப்ரைமரி ஹெல்த் செக்டர்ஸ்க்கு வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ வில் சி அடிஷ்னல் டேட்டாஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் பிகாஸ் ப்ரைவேட் லெட் இந்த மாதிரியான செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆர் ஹெல்த் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. எக்ஸாம்பிள் யூஎஸ், அங்கே வந்து மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. வேறஸ் தெர் ஆர் சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸ் லைக் தாய்லாண்ட் அண்ட் கோஸ்டாரிச்சா. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஆத்தர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட் வி டிஸ்கஸ் வாட் இஸ் த இன்சைட், வேறு என்னென்ன அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸோ வேர்ல்டு ஹெல்த் WHO அந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இது மேஜர்லி எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்கிறேன்னா ப்ரைமரி ஹெல்த் கேரை தட் இஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை அதன் மூலியமாக ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பட்ஜெட்டில் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா, ஸோ இதுக்கு வந்து அதிகமான ஃபண்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதோடைய எய்ம் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பிரின்சிபல் ஆஃப் அந்த ப்ரைமரி ஹெல்த் கேரை வந்து இது கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறத ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. தென் ஃபர்தராக இதோடைய ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ்
அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டு ஹெல்த் கேரில் இருந்து விலகிருச்சு. ஸோ செகண்டரி அண்ட் டெர்ஷரி மட்டும் இது பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ கமிட்டி, போர் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன், தட் இஸ் ஒரு ஸ்ட்ராங் ப்ரைமரி ஹெல்த் கேர் வந்து கண்டிப்பாக நம்ம செட்டப் பண்ணணும். ஸோ அதில் ஒரு பிரமிடு ஷேப்டு ஹெல்த் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைமரி ஹெல்த் கேரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இப்போ நம்ம அந்த பேஸை விட்டுட்டு தான் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ டேட்டா என்ன சொல்கிறோன்னா, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கீழே அந்த டிஜிட்டல் மிஷன் டேஷ்போர்ட், ஸோ இதோடைய டேட்டா பிரகாரம் கிட்டத்தட்ட 36 கோடி ஆயுஷ்மான் கார்டு வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. 31,000 ஹாஸ்பிட்டல்ஸை வந்து உள்ளே வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஹெல்த்து வந்து ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்தாலுமே கூட இந்த ஜன ஆயுஷாதி அனுஷாதி யோஜனா அப்படிங்கிறது, அதாவது இன்சூரன்ஸ் ஃபண்டை வந்து ப்ரைவேட்டு இது வந்து ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பிளேஸ்க்கு தான் வந்து ரீரூட் பண்ணுது. ஸோ இதனால் ஸ்டேட் கண்ட்ரோல் பெரிய லெவலில் இருக்கிறது கிடையாது. ஸோ பட்ஜெட் அலோகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த யோஜனாவுக்கு வந்து அதிகமாக ஃபண்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் ஒரு காமன் மேனுடைய ஒரு மார்ஜினலைஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுடைய அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்டிச்சர்ஸை ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு அர்த்தம் சொல்லிப்பேன். தென் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஃபண்டு, பிகாஸ் திஸ் கிவ்ஸ் மோர் இம்பிட்டஸ் டு த ப்ரைமரி ஹெல்த் சென்டர். பட் இதுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஃபண்டு வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு கம்பேரபிளி. ஸோ அப்போ ஸ்டேட் வந்து இந்த யூனிவர்சல் ஹெல்த் கேர் அந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து அப்படியே கிராஜுவலாக மூவ் அவுட் ஆகுறா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவில் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா 100% எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணுறாங்க 2021 இருந்தே, ரீசெண்டாகவே. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா பட் லோ பென்ட்ரேஷன் இருக்குது. ஸோ வி ஆர் ஹேவிங் எ டார்கெட் தட் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 அப்படிங்கிற அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் மார்ஜினலைஸ்டு அர்பன் பாப்புலேஷன் தான். ஸோ இவங்களுக்கான ஒரு யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதிகமான அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து செலவு பண்ணப்படுது. அண்ட் ஆஷா ஒர்க்கர்ஸ் அண்ட் கிராஸ் ரூட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தே ஆர் இந்த ஃப்ரண்ட் லைன், பட் அவங்க நிலைத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் தே ஆர் நாட் வெல் ட்ரெயின்டு, தே ஆர் நாட் கவர்மெண்ட் டேரக்ட்லி ரெக்ரூட்டட் பாடி. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால அது வந்து அன்சர்டைன் அப்படிங்கிற மாதிரியும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் த டேட்டா ஃபார் ஹெல்த் பாலிசி, பப்ளிக் ஹெல்த் பாலிசி மேக்கிங், இதுக்கான டேட்டா பார்த்திங்கன்னா அவுடேட்டட். பிகாஸ் 2011 லாஸ்ட்டாக சென்சஸ் எடுக்கப்பட்டு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2021 பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஃபர்தராக ஆத்தர் வந்து குளோபல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு இந்த ப்ரைவேட்டுக்கு. ஸோ யூஎஸோடைய குளோபல் மாடல், அவங்க வந்து அதிகமாக ப்ரைவேட் இன்சூரன்ஸை தான் வந்து ரிலே பண்ணி இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா ஹெல்த் கேருடைய காஸ்ட்டு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அண்ட் கார்பரேட்டாக ஃபுல்லாகவே அந்த ஹெல்த் கேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு. வேர் இஸ் அதர் எக்ஸாம்பிள் இஸ் தாய்லாந்து அண்ட் காஸ்டாரிக்கா. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் தர் இஸ் இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தே ரிலே ஆன் த டேக்ஸ் ரெவன்யூ, கவர்மெண்ட்டுடைய டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் ஸ்ட்ராங் பப்ளிக் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிலே பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே பக்கா ரெகுலேஷனுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. தர்பை இங்கே ப்ரைமரி கேர் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டு சர்வீசஸ் வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் இஸ் ரீசன் ஃபார் தியர் சக்ஸஸ் அப்படிங்கிறதையும் ஆத்தர் மீன் பண்ணுறாங்க. ஸோ டெர்ஷரி அண்ட் ப்ரைவேட் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரிவென்டிவ் கம்யூனிட்டி பேஸ்டு ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் இட் வில் பி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வில் ரெடியூஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ டேக்லிங் தி ப்ராப்ளம் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ த க்ரக்ஸ் ஆஃப் த ஆர்டிகல் அப்படின்னா நியூட்ரிஷன், அதாவது இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி அதை தாண்டி இப்போ நம்ம வந்து நியூட்ரிஷன் செக்யூரிட்டி பற்றி பேசுகிறோம். அதுலேயுமே நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அப்படிங்கும்போது ரொம்ப நேரோ பெர்ஸ்பெக்டிவில் உமன் அட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் சைல்டு இவங்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறமே தவிர ஆஃப்டர் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஆஃப் உமனாக இருக்கட்டும், இல்லை மேலாக இருக்கட்டும், இல்லை எல்டர்லி பீப்புளாக இருக்கட்டும், அவங்கள வந்து இந்த ஓவரால் இதில் மால் நியூட்ரிஷன் இந்த கேட்டகரிக்கில் வந்து இந்த ஒரு நியூட்ரிஷன் சிஸ்டம்குள்ளே நம்ம கொண்டு வரது கிடையாது. வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி அந்த மால் நியூட்ரிஷன் மட்டும்தான். பட் தெர் ஆர் வேரியஸ் டைவர்சிங் ஃபேக்டர் தட் டிட்டர்மைன்ஸ் திஸ் லெஸ் நியூட்ரிஷன் ப்ராப்ளம். தட் இஸ் உமன் பார்த்திங்கன்னா லைக் இட் இஸ் என்ட்ரின்ச்டு பை கல்ச்சர், caste, gender relation and everything. ஸோ அப்போ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபுட் செக்யூரிட்டி, இட்ஸ் அபவுட் டயட்ரி ஹேபிட்ஸ். இது எல்லாமே இந்த அதர் ஃபேக்டர்ஸ், கல்ச்சர், caste இது எல்லாமே வந்து அதை
என்ட்ரிச் பண்ணுறேன் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ தெர் ஆர் சம் டேட்டாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் மால்நரிஸ்ட் வந்து அதிகமாக இருக்காங்க. அனிமிக் உமன் அண்ட் சில்ட்ரன் அதிகமாக இருக்காங்க. ஸோ டேட்டா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பிரகாரம் 5 டேட்டா தட் இஸ் 36% பார்த்திங்கன்னா அண்டர் 5ல் ஸ்டண்டாக இருக்காங்க. அண்டு 11% மட்டும்தான் தாய்ப்பால் வந்து தி 6 மந்த்லேருந்து 63 மந்த்ஸ் வரைக்கும் 23 மந்த்ஸ் வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது. அண்ட் 57% ஆஃப் உமன் பார்த்திங்கன்னா 15லேருந்து 19 வயசில் உள்ள உமன் அவங்க அனிமிக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரத்த சோகையில் டயபிட்டிஸ் அதிகமாகிடுச்சு, ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகிடுச்சு, அதர் லைஃப் ஸ்டைல் டிசீஸும் வந்து வருது. தென் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இது போக 24% ஆஃப் உமன் அண்ட் 33% ஆஃப் த மென் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஓவர் வெயிட் அண்ட் ஒபேஸாக இருக்காங்க. அண்ட் 14% பார்த்திங்கன்னா டேக் மெடிசன்ஸ் ஃபார் டயபிட்டிஸ். இதெல்லாமே இந்த NFHS டேட்டாவுடைய க்ராக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா போர்ஷன் 2 அண்ட் சாக்ஷம் அங்கன்வாடி இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து அதிகமான இம்பிட்டஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபண்டும் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நார்மலி பார்த்திங்கன்னா ஹோம் ரேஷன், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு, பேக்கேஜ்டு திங்ஸு, ஃபோர்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் போர்ஷன் 2 பார்த்திங்கன்னா அடிஷ்னலாகவே ஸ்பெசிஃபிக்கான ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியும் நார்த் ஈஸ்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ஓவரால் நீங்கள் வந்து எல்லா சொசைட்டியுமே வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் இந்த நியூட்ரிஷன் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப நேரவாக இருக்கக்கூட காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும். இட் வில் இன்க்ளூட் எவ்ரி ஒன் இன் த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். தட் இஸ் உமன் அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜை தாண்டியும் சைல்டு எல்லாத்தையுமே வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். அண்டு லோக்கல் ஃபுட் சிஸ்டமை பேஸ் பண்ணி இந்த நியூட்ரிஷன் இதை வந்து ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் இங்கே அந்தந்த ரீஜனில் எது நல்லா விளையுமோ அந்த பொருட்கள் சீப்பர் காஸ்ட்டில் பெஸ்ட்டாக வந்து நம்மளே விளைவிச்சு கூட இந்த நியூட்ரிஷன் கிராண்டை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி லோக்கலி எம்பெடட் ஃபெசிலிட்டிஸ் அதை யூஸ் பண்ணி அந்த சர்வீசஸ் நியூட்ரிஷன் சர்வீசஸ் டெலிவரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டியூஷனல் லிங்கேஜ் இந்த அஜெண்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூஷனல் லிங்கேஜ். ஸோ இதை இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஆயுஷ்மான் பாரத்தில். ஸோ தட் வில் ஆக்ட் ஆஸ் அ வெரி மேஜர் மைல்ஸ்டோன். பட் சப்போஸ்லி இந்த HWC பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் ஒர்க்கர்ஸ்க்கான ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை. தட்ஸ் அ ஒன் மேஜர் ப்ராப்ளம். அண்ட் அதிகமான நம்பர்ஸ் இல்லை. ரூரல் ஏரியாவில் தான் அதிகமாக இருக்காங்க, அர்பனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதுமாதிரி இந்த HWC ப்ரொவைட் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன் சர்வீசஸும் ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது. ஸோ இந்த HCC கீழே டெடிக்கேட்டடான ஸ்டாஃப் லைனப்பும் வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு அதை சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக ஸோ இது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் லோக்கல் எலைட்ஸ் அவங்க கூட வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணும்போது 1950s சைனா அண்ட் இந்தியா வந்து சேம் நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் சில பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இயர்லியராக அந்த வேக்சினேஷன் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்களோ தேவர் அதர் பீப்புளை விட ஃபாஸ்ட் சம் ஃபியூ மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த இன்ஜெக்ஷன்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தேவர் வெரி ஃபாஸ்டர் தென் அதர் பீப்புள். ஸோ அவங்க எப்படி இந்த வேக்சினேஷன் இன்டர்வென்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எலைட்ஸ் அவங்களுடைய அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனுடைய பேர்லலாம். ஸோ தர்பை அந்த லோக்கல் ஹெல்த் ப்ராக்டிசஸோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு. இப்போ கோவிட் டைம்லேயே பார்த்துருப்பீங்க இந்த கசாயம் அந்த கசாயம்னு சொல்லி நிறைய லிங்க் பண்ணி விட்டாங்க. ஒரு சைடில் கவர்மெண்ட் வேக்சினேஷனை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பீப்புளை வந்து போட வச்சாங்க. ஸோ லைக் தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ HWC அந்த வெல்னஸ் சென்டர் அப்படிங்கிறத வந்து பெரிய லெவலில் எக்யூப் பண்ணுங்கிற பட்சத்தில் இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேன்சர் நோட்டிஃபைபிள் டிசீஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஏரியா. ஸோ ரொம்ப காலமாக கேன்சரை வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸாக சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இருக்குது. பட் சென்டர் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. எதுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபைபிள் டிசீஸாக கொண்டு வர சொல்கிறாங்கன்னா இதன் மூலியமாக ஒரு சர்வைலன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான். பட் சென்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபைபிள் டிசீஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் டிசீசஸ் ஆஃப் இன்ஃபெக்சுவஸ் நேச்சர் தான்.
பட் தெர் ஆர் ஆல்சோ எக்ஸம்ஷன்ஸ் நோட்டி வந்து சென்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க 2024 ஸ்னேக் பைட்டு அந்த பாய்சன். ஸோ அதை வந்து இந்த நோட்டிஃபைட் டிசீஸ் கீழே வந்து கொண்டு வரதுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது யூஎஸில் ஆல்ரெடி வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் நோட்டிஃபைபிள் டிசீஸ் அப்படின்னா பீப்புள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும், சர்வைலன்ஸ் ரொம்ப ஈஸியாகும். பிகாஸ் இந்த நோட்டிஃபைபிள் டிசீஸ் கீழே வரக்கூடிய டிசீஸை ப்ராப்பராக வந்து யாராவது இந்த டிசீஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா உடனே நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய கொடுத்துருக்க போர்ட்டலில் வந்து அதை ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கூட வழங்கப்படும் அந்த ப்ராக்டிஷனர்ஸ்க்கு. ஸோ இந்தியாவில் பட் இதை பண்ணுறதுனால என்ன நெகட்டிவ் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலஞ்சஸ் கேன்சரை வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸாக கொண்டு வரல. இட்ஸ் நாட் ஈஸிலி டயக்னோசபிள். தட் இஸ் ஒன் ஏரியா. ஸோ அப்போது இது வந்து கேன்சர் வந்து உடனே க்யூர் பண்ணக்கூடிய டிசீஸ் இல்லை. இட் நீட் லாங் டைம் அப்ரோச்சஸ். ஸோ அப்போது என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தட்ஸ் இந்தியன் நேஷ்னல் கேன்சர் ரிஜிஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி 1982 கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து எல்லா கேசஸையும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அவங்களுடைய ஸோ ஆல் த ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு கேன்சர் வந்து அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. இது ஆஸ் ஆஃப் நவ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. இதை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க இந்த ரிஜிஸ்டரை. ஒன்று பாப்புலேஷன் பேஸ்டு, இன்னொன்று ஹாஸ்பிட்டல் பேஸ்டு. ஸோ இதில் ஹாஸ்பிட்டல் பேஸ்டு ஆஸ் ஆஃப் நவ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 269 அண்ட் பாப்புலேஷன் பேஸ் 38. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதை வந்து கொண்டு வரணும். ரதர் தென் இதை வந்து நீங்கள் நோட்டிஃபைபிள் டிசீஸ்ன்னு கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ப்ரோக்ராமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் there's a challenges இதை நீங்கள் நோட்டிஃபைபிள் டிசீஸாக கொண்டு வர்றது கொஞ்சம் பிட் சேலஞ்சிங் தான் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா இப்போது கோவிட் டைம்லலாம் செர்டன் டிசீஸ் நோட்டிஃபைபிள் டிசீஸாக வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம் பீங்காக எமர்ஜென்சிக்காக போட்டேன். பட் இப்போவும் அது வந்து நடைபெறல. ஸோ பீப்புள் ஹூ ஆர் கேட்டகரைஸ்ட் அண்டர் திஸ் நோட்டிஃபைபிள் டிசீஸ் அப்படின்னு வரும்போது ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்மா வந்து அவங்க கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஸோ தர்பை பீப்புள் வந்து வாலண்டியராக ஓப்பனாக அவங்களோட டிசீஸை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவாக ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு ஆத்தர் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். ஸோ இவர் ஆத்தர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய நேஷ்னல் கேன்சர் ரிஜிஸ்ட்ரி ப்ரோக்ராமை பெட்டராக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள். தர்பை ஸ்க்ரீனிங் வந்து அதிகப்படுத்த முடியும். அண்ட் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா லீகல் மேண்டேட் இல்லாமல் வாலண்டியராகவே பீப்புள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வெரி மேஜர் ஏரியா. நெக்ஸ்ட் பேர்லாம் sorry that was a normal thing. Okay, RAS success ICC. ஸோ இந்த ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரசிடெண்ட் மிஸ்டர் ரோட்ரிகோ டுட்ரிட்டி. ஸோ இவரை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஐசிசியோடைய அரெஸ்ட் வாரண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ ஐசிசி நிறைய இடத்துல நிறைய இப்போது மிஸ்டர் புட்டின் அண்ட் மிஸ்டர் நெத்தன்யாஹூ இஸ்ரேல் இவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் தட் இஸ் அ கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறதுல அரெஸ்ட் வாரண்ட்லாம் கொடுத்துங்க. பட் நன் ஆஃப் தெம் கெட் அரெஸ்டட். பட் இட் வாஸ் அ ரேர் அக்கேஷன் இந்த மாதிரியான ஒரு அரெஸ்ட் நடக்கிறது. ஈவன் யூஎஸும் வந்து நிறைய டைம் வந்து இந்த ஆர்கனைசேஷனை வந்து கண்டெம் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் எக்ஸிஸ்ட். அப்படின்னா இவங்க வந்து ஸ்டேட்ஸை வந்து ஸ்யூ பண்ணுறது கிடையாது, இண்டிவிஜுவலாக தான் ஸ்யூ பண்ணுறாங்க. இப்போ நம்ம கிரைம் அகேன்ஸ்ட்டு ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி யூஎன் கன்வென்ஷன் கூட ரீசெண்டாக பாஸ் பண்ண பார்த்தோம். ஸோ அது வந்து இட் வில் பிரிங் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் திஸ் ஐசிசி as இட்ஸ் நாட் கவர் த ஸ்டேட்ஸ். ஸோ அதில் வந்து கண்ட்ரிஸும் வந்து லைபிளாக வந்து மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கிறது. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஐசிசி தட் இஸ் இந்த ஃபிலிப்பைன்ஸோடைய முன்னாள் பிரதமர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்கணும். ஓகே, ஐ திங்க் அதுமாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய வெர்டிக்டை ஃபாலோ பண்ணுறதுல நிறைய சங்கடத்தை ஃபீல் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் புட்டின் கீழே புட்டினுக்கு வந்து இந்த மாதிரி தடை போட்டாங்க. பட் புட்டின் வந்து நெவர் கேர்ட் அபவுட் ஹி மூவ் டு நியர்பை ரீஜன்ஸ். பட் அந்த கண்ட்ரி வந்து இட் இஸ் அ மெம்பர் ஆஃப் த ஐசிசி. ஸோ அப்போவும் ஸ்டில் தே கேனாட் அரெஸ்ட் தெம். இப்போ ஆக்சுவலாக ஃபிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் ஆப்டட் அவுட். இந்த ஐசிசியில் இருந்து
அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க ஆக்சுவலாக 2 இயர்ஸ் பிஃபோரே. பட் அதில் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, இந்த க்ரைம் நடந்தபோது அவர் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து ஐசிசியில் மெம்பர் தான். அண்ட் மோரோவர் இந்த குட்ரிட்டி அப்படிங்கிறவர் தான் டியூட்ரிட்டி அப்படிங்கிறவர் தான் மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் பண்ணியிருப்பார் ஐசிசியோட. ஸோ இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அதாவது ட்ரக்கை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிலிப்பைன்ஸில் இவர் நிறைய கேம்பெயின்ஸ் வார் ஆன் ட்ரக் அப்படிங்கிற மாதிரி கேம்பெயின்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி நிறைய வயலன்ஸ் மெத்தடில் இப்போ எப்படி ஜெர்மனில் வந்து இந்த ஜூஸோடைய ஹாலோசீன் ஆர் ஐ மீன் ஹாலோகாஸ்ட், ஸோ இந்த மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நடந்தது இல்லையா. ஸோ அதே மாதிரியே இதுலேயும் பார்த்திங்கன்னா இவர் இந்த வார் ஆஃப் ட்ரக்கில் நிறைய பேரை வந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் ரீஜனில் பலுச்சிஸ்தான் ஆர்மி அப்படிங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஹைஜாக் பண்ணி அதில் வந்து இவங்க நிறைய பேரை கொண்டுட்டுன்றாங்க. யார் பாகிஸ்தான் வந்து நாங்கள் சொன்னது கேட்கல, அதனால் 230 பேர் நாங்கள் தூக்கில் போட்டோன்றாங்க. பட் பாகிஸ்தான் ஆர்மி வந்து இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே வந்து மீட்டுட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு சைட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ there's a lot of problem. பட் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிங்கன்னா, இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப காலமாகவே லிபரேஷனுக்காக ட்ரை பண்ணுறாங்க. லைக் ஹவ் த பங்களாதேஷ் வந்து வெளியே வந்த மாதிரி. ஸோ நிறைய நேரங்களில் பாகிஸ்தான் இந்தியாவை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. பிகாஸ் வி ஆர் ஃபண்டிங் த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் அப்படின்னு எப்படி நம்ம ஜம்மு காஷ்மீரில் சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க வந்து நம்மளை வந்து மீன் பண்ணுறாங்க இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். ஸோ பலுச்சிஸ்தான் இப்போது சைனாவுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த சிபேக்கு சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு ப்ராஜெக்ட் மூலியமாக சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அந்த ப்ராஜெக்ட் வந்து இட் ஆல்சோ ஒர்க்கிங் இன் தி பலுச்சிஸ்தான் ரீஜன். ஸோ அதனால் சைனீஸ் பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டான அக்ரெசிவ் ஆக்டிவிட்டீஸில் அவங்க ரொம்பவே தீவிரமாக ஈடுபடுறாங்க. ஓகே, ஹோப் டுடே இட்ஸ் எனஃப். தேங்க்யூ.